மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். காய்களை எப்படி நகர்த்துவது மற்றும் தந்திரங்களை கற்றுக்கொண்டீர்கள். இப்போது ஒரு ஆட்டத்தை எப்படி சிறப்பாக தொடங்குவது என்பதை கற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் இது. இந்த எபிசோடில் நாம் ஓப்பனிங் விதிகளைப் பற்றி பார்க்கப் போகிறோம். இந்த எளிய விதிகள் நீங்கள் விளையாடும் ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு சாதகமான சூழலை உருவாக்கும். முதல் விதி, மையப்பகுதியை கட்டுப்படுத்துதல், கண்ட்ரோல் தி சென்டர். சதுரங்க பலகையில் E4, D4, E5 மற்றும் D5 ஆகிய கட்டங்களே மிகவும் முக்கியமானவை. அவற்றைக் கட்டுப்படுத்துவது உங்கள் காய்கள் சுதந்திரமாக நகர அதிக இடத்தைத் தரும். ஆட்டத்தைத் தொடங்க ஒரு சிறந்த வழி உங்கள் ராஜாவின் சிப்பாய்க்கு நகர்த்துவதாகும். இது மையப்பகுதியில் உங்கள் ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதுடன் உங்கள் ராணி மற்றும் மந்திரி செல்வதற்கான வழியையும் உருவாக்குகிறது. இரண்டாவது விதி, காய்களை வளப்படுத்துதல், டெவலப் மைனர் பீசஸ். அதாவது உங்கள் குதிரைகள் மற்றும் மந்திரிகளை முடிந்தவரை விரைவாக ஆட்டத்திற்குள் கொண்டு வருவது. ஆரம்பத்திலேயே ஒரே காயை 2 முறை நகர்த்தாதீர்கள். அதற்கு பதிலாக உங்கள் குதிரைகளை C3 அல்லதுக்கும் மந்திரிகளை C4 அல்லது B5 போன்ற செயல்படும் கட்டங்களுக்கும் கொண்டு வர முயற்சி செய்யுங்கள். இது உங்கள் படையை போருக்கு தயார்படுத்தும். மூன்றாவது விதி, ராஜாவை பாதுகாத்தல். ஆட்டத்தின் ஆரம்பத்தில் ராஜாவை பலகையின் மையப்பகுதியில் வைத்திருப்பது மிகவும் ஆபத்தானது. காஸ்லிங் செய்வதன் மூலம் அவரை பாதுகாப்பான இடத்திற்கு நகர்த்துங்கள். கேஸ்லிங் செய்வது உங்கள் சக்தி வாய்ந்த யானையை மையப்பகுதிக்கு கொண்டு வரவும் உதவும். பாதுகாப்பான ராஜா ஆட்டத்தை வெல்ல மிகவும் அவசியம். நினைவில் கொள்ளுங்கள், மையப்பகுதியை கட்டுப்படுத்துங்கள், காய்களை வளப்படுத்துங்கள் மற்றும் விரைவாக கேஸ்லிங் செய்யுங்கள். இந்த 3 விதிகளை பின்பற்றினால் ஒவ்வொரு ஆட்டத்திலும் உங்களுக்கு சிறந்த ஆரம்பம் கிடைக்கும். அடுத்த எபிசோடில் நாம் தவிர்க்க வேண்டிய சில பொதுவான ஓப்பனிங் பொறிகளை, ஓப்பனிங் டிராப்ஸ் பற்றிப் பார்ப்போம். அதுவரை தொடர்ந்து பயிற்சி செய்யுங்கள். மீண்டும் சந்திப்போம்.